விஷ்ணு பிரமா நந்தி ராஜபாளையம் தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிபதியா ஜட்ஜாக இருந்தேலப்பா விஸ்வாமித்தர் பையனை கணக்கு இப்போ போட்டார். நாங்கள் கணக்கு போடுதோம். ஐயா கடவுள் கணக்கு கொடுத்துருக்காரு, கணக்கு போடுதோம். ராஜபாளையம் சுற்றி இடித்து ரிஜிட் அடித்து வாங்கினான்லப்பா. அது நீ கொஞ்சம் மனசு தளருத. கைலாசத்தில் போய் நம்ம தப்பு செஞ்சு கையெழுத்து போட்டோமான்னு அது நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. அது நீ வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கணக்கு நீதிமான் கணக்கு போடையில், நீதி அரசர் கணக்கு போடையில், கணக்கு எல்லாம் எழுதையில், விஸ்வாமித்தர் கணக்கு எழுதையில் அந்த உடைய வாரிசு கணக்கில் அந்த நீதிமன்ற கோர்ட்டு மாநிலத்தில் வச்சுருக்க நீதிமன்றத்தில் அந்த ஒரு கையெழுத்து வாங்கித்தான் ஆகணும். அது நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? அது வானரப்பட உள்ள வரையில் அந்த கையெழுத்து இட்ட கணக்கில் அதை வச்சு தான் இப்போ நீதிமன்றத்தை உலக நாடே முடிச்சிட்டார். நீ போட்ட கையெழுத்து ராஜபாளையம் தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம், சிலிவுத்தூர் தாலுகா, சிலிவுத்தூர் கண்ட்ரோலில் இருக்கிற நீதிமன்றம் கோர்ட்டு ராஜபாளையம் எல்லாம் கேட்டுக்கோப்பா. நீ கையெழுத்து போட்டால தான் அவர் பிடிச்சிட்டார், எல்லாமே பிடிச்சிட்டார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை எல்லா நீதிமன்றத்தை கணக்கை முடிக்கணும். அது கைலாசத்தில் வந்து ஆகணும். கைலாசத்தில் உள்ள கணக்கு பார்க்குற விஸ்வாமித்தர் அவனுடைய பையன் வாரிசு நீ. இந்த ஜென்மத்தில் அவர் ஏன்னா பிறப்பை போட்டார், பிறப்பை கணக்கை விடணும். இந்த ஜென்மத்தில் நீ அங்கே கிடக்க நீ பார்க்க ஆசைப்படுத. தாய் தகப்பன் கைலாசத்தில் விஸ்வாமித்தர் இருக்கார், எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு நீ உனக்கு அந்த ஒரு உணர்வு உனக்கு வந்துட்டு ஜட்ஜி நீ இப்போ வேறு கோட்டையில் நீதிபதியாக உட்காந்துருக்க. அதுக்கு இந்த டைம் வரும். வரையில் அவர் அந்த கையெழுத்து போட்ட கணக்கு வானரப்படை வச்சு கூப்பிடையில் பாதுகாப்போடு வச்சு தான் கூப்பிட்டு வருவார். அவர் வரையில் தான் எல்லா கோர்ட்லேயும் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை பூராமே எல்லாமே தப்பு செஞ்சோன்னா உள்ளே தூக்கி போடுவார். அந்த ஒரு கணக்கு ஏன்னா கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டு கடவுள் போட்ட கோர்ட்டு நீதிமன்றத்தில் கணக்கு உனக்கு கொடுக்கணும். இந்த கணக்கு எல்லாமே அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் பார்க்கல அப்படின்னா தூக்கி போட்டு மிதித்து போடுவார். முக்கால் சத்தியம் வார்டு வரைக்கும் பார்க்கணும். இப்போ வரைக்கும் கொடியை தூக்கி ஆற்றவனை பூரா பார்க்கல நச்சு போடுவார். பாவத்தை செஞ்சு பாவத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க பூரா படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். ஆடு மாடு எல்லாமே ஒரே உயிராக தாண்டா போறிய, அறிவு இருக்காடா, சோறு தாண்டா திங்கிய, விளைஞ்ச பூமியில் என்னடா சாப்பிடுத? பூமியில் விளை பொருள்கள் சாப்பாடு உணவு கொடுத்தது கடவுள். அந்த கடவுளவே அவமதித்து தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றத்திலேருந்து, சிலிவுத்தூர் நீதிமன்றத்திலேருந்து, மதுரை நீதிமன்றத்திலேருந்து, இல்லை சென்னை மெட்ராஸில் நீதிமன்றத்திலேருந்து நீ அவமதித்து உட்கார்ந்துருக்க. எவ்வளோ பெரிய தப்பு! கடவுள் உட்கார்ந்துருக்காருல. அதான் அந்த விஸ்வாமித்தர் பையனை கூப்பிடுதாரு. வருவான், அந்த டைம் வரையில் அந்த ஜட்ஜி வருவான், கண்டிப்பாக வருவான். அது வானரப்படை வச்சு தான் கூப்பிடுவார். ராஜபாளையத்தில் ஏத்தினானாடா வழக்கறிஞர், அவனும் இந்த கைலாசத்தில் ஐயா கொடுத்த வேலை பார்த்தவன், அவனுக்கு அந்த வேலையை கொடுத்தார். அவனே இன்னும் உள்ளே வந்து நான் கேட்காம உட்காந்துக்கிட்டு இப்போ போடவா அப்போ போடவான்னு அவன் உட்காந்துருக்கான். நீ ஆட்டு உட்காந்துடுறா அப்படின்ட்டார். நீ ஆட்டு உட்காந்துரு, நான் பார்த்துக்கிட்டுதான்டா அப்படின்ட்டார். புரியுதா இல்லையா? அவனுக்கு தெரியும் ராஜபாளையம் கிரிமினலை ஏற்றி உள்ளே இடித்ததை ஏற்றின கணக்கு. ஏன்னா கவர்மெண்ட் லாயரும் இவனுக்கும் சின்ன ஒரு லிங்க் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவனை மதியாட்டுவான், மரக்காட்டுவான். ஏன்னா அந்த கட்சி கொடியிலே ஒன்றா இருக்கிறனால அந்த பிரிவினை போகாது, ஒட்டு மொத்தமாக தான் இருக்கும். அதனால் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டார். அவனுக்கு கொஞ்சம் மனசை திருப்புவான், மனசை ஓட்டுவான். அது அந்த திருப்பி கொண்டு வர்றது கடவுள் கொண்டு வருவார். ராஜபாளையம் அந்த லாயரை கணக்கு ஏற்றின ரிஜிட் அடித்து அந்த இதை தான் தோண்டி எடுப்பார். மற்ற கணக்கு வரையில் வேறு மாதிரி எடுப்பார். புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கப்பா. ராஜபாளையம் நீ ஏற்றினில வழக்கறிஞர், நீ புரிஞ்சுக்கோ. சிலிவுத்தூர் நீதிமன்றம் சிவில் OS 164 அங்கே ஓடிச்சு. இதெல்லாம் வர்றவன் போகிறவனா சிரிக்கான், கக்கன்னு கணைக்கான், கனடான்னு தான் விடுவார். நீ 7 செம்மத்து சேட்டை செஞ்சவன் உள்ள கைலாசத்தில் வர்றவன் போகிறவன் அனைத்து 7 செம்மத்து சேட்டை செஞ்சேன் வாடாம்பார், உன் முகரை இந்த பார்க்கணும்ல அப்படிங்கார். புரியுதா? அங்கே கணக்கு கொடுத்த வழக்கறிஞர்கள் கரெக்டாக பாயிண்டாக உள்ளே கொண்டு போய் ஏற்றி கொண்டே இருக்கான். அவன் ஒன்றும் செய்ய முடியாது. சிவிலில் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தான் சிவில் வந்து அது கேஸ் நடக்கு அப்படின்னு காவல்துறையிலேருந்து எல்லாம் போவான். அப்படித்தான் போய்கொண்டே இருக்கான். காவல்துறை என்ன செய்யணும்? நீதிமன்றம் வழக்காடுதா, ஐயா உட்காந்துருக்காரு, பேசாமல் பொத்திட்டு போ. இவனுங்களை பூரா உள்ளே சேட்டை பண்ணவனு பூரா அங்கே தலபாயபுரம் செட்டியார்பட்டி காவல் நிலையத்தில் இருக்குது. ஒரு தடவை கூப்பிட்டு வார்னிங் பண்ணானா, ஏண்டா காவல்துறை அதிகாரி எல்லாத்துக்கும் இருக்கிற இடம், உனக்கு படுக்கிற இடம் கடவுள் கொடுத்துருக்காரு, சாப்பாட்டு உணவு வரை கொடுக்காரு, உனக்கு அந்த உணவு இருந்துச்சா? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா காவல்துறை அதிகாரிக்கு உனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா இல்லையா? உணர்வு இல்லாமல் தான் ஆடிட்டு அலைதான், இன்னும் ஆடுதான், கொட்டு மேலே அடிக்கான், பிபி தான், சிங்கி தட்டிக்கிட்டு அலைதான் ரோட்டு காட்டில். பிடிச்சி 2 இருக்கு பார்ப்போம். கடவுள் இடத்துல போய் நீ எதுக்கு வாழாட்டுத? அப்போ எல்லாரும் இந்த அரசியல்வாதி கொடியை தூக்கின பூரா பூமி அழித்து
பாழாக்கணும், பூமியை பாழாக்கணும், ஐயா சொத்தை பாழாக்கணும், கடவுள் சொத்தை பாழாக்கணும், வெறியில் உட்காந்துருக்க. தப்பு செய்யாதீடா. தப்பு செய்ய உங்களை மானிடத்தில் பிறவியில் போடலை கடவுள். இந்த செம்மத்தில் தப்பு செஞ்சவனை பூரா தூக்கி செயலரில் தான் ஏற்றுவார். நல்லா புரிஞ்சுக்கோ. அதுதான் காவல்துறைக்கு அடிக்கொருக்கா ராஜபாளைய தாலுகா தலபாயபுரம் செட்டியார்பட்டிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த லிங்க் எடுப்பான், வானரப்படம் எடுப்பான். எதுக்கு இவ்வளோ தப்பு? ஐயா உட்காந்துருக்காரு, ஐயா குடும்பம் உட்காந்துருக்கு. பாத்தியாடா எப்படி உட்காந்துருக்காரு, பாத்தியா பார்க்கலையா? கடவுள் உட்காந்துருக்காரு. அந்த சிந்தனையாக உனக்கு இருக்கா காவல்துறை அதிகாரிக்கு? அந்த சிந்தனை உனக்கு இருந்துச்சுன்னா இவ்வளோ தப்பு நடக்கு போட்டு எல்லாம் உள்ள ரிமாண்ட் பண்ணுன்னு பண்ணுவேன். நீயும் கூட சேர்ந்து ஆடுதியப்பா. சே கொடியை தூக்கி பாவத்தை செய்தான். உன் வீட்டுகளில் ஒரு பிஞ்சு பிள்ளை போனால் உனக்கு எவ்வளோ துடிப்பு இருக்கும். அவர் படைச்சி விடுதாரு. அந்த பார் பூரா சின்ன பிள்ளை, அது கடவுளை பார்க்காம அது செத்து போச்சு. கொண்டுட்டானா? கொடியை தூக்கி கொண்டுட்டானா? கொடியை தூக்கி கொள்ளுதானா? எவ்வளோ அகம்பாத சேட்டை பண்ணுதான், அநியாய சேட்டை பண்ணுதான். முட்டாப்பையில் ஒரு நாற்காலி சேர்க்காடா பூரா பிறப்பில் பூரா விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மக்களை போய் கொள்ளுத. முட்டாப்பைகளை, காமுட்டாப்பையில் உணர்வு இருக்கணும். அவன் குடும்பத்தில் சிறு பிள்ளைய போகுது. இப்போ பார்த்தியா, கொடியை தூக்குனா சிறு பிள்ளையே போயிடுச்சு. பாவம், பிஞ்சு குழந்தைகள். அதுன்னு கடவுள் ஐயா பார்க்காம போயிடுச்சு. அப்போ அவருக்கு எவ்வளோ மனசு சங்கடம் இருக்கும் பாடுறா. பின்னாடி பாடுறா மண்ணை அள்ளி தின்னிட்டு பொட்டமாக சேர்க்கான். அவன் வீட்டில் பொண்டாட்டிக்கு அவன் ஏற்கனவே பெருசாக இருக்குங்க, இன்னும் போட்டு திணிக்கணுமுங்க. ஐயோ, கூத்து மேலே கூத்தடிக்கான். இவளை கணக்கு போட்டு காவல்துறை பார்க்கல, நுப்பாட்டுறா, மண்ணெல்லாம் நுப்பாட்டுறா, கைலாசம் முன்னாடி அப்படின்னு அவன் நுப்பாட்டுறான். ஏன்ட்டு அள்ளிட்டு போ. அங்கே தான் கவர்மெண்ட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கான்ல, கையெழுத்து சிலுவுத்தூர் ராஜபாளையம் வாங்கி தடவி தின்னுக்கிட்டு இருக்கான் இந்த கண்டார ஒளிமை. இப்போ நாசமாக போயிருவியடா, சீக்கிரமாக நாசமாக போயிருவியோ. உங்களுக்கு நாசமாக போகிறதுக்கு டைம் வந்துருச்சு, நெருங்கி வருதுடா. உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் கடவுள். தட்ட வேண்டிய இடத்துல தட்டி விட்டுவார்.